Hello students, welcome to Just Add Maths. இந்த வீடியோல நம்ம section 2.5 ல இருக்கிற first 4 example sums பார்க்கலாம். So first example sum பாத்தீங்கன்னா example 2.11. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா find the reminders when 70,004 and 778 is divided by 7. So இதில் question பார்த்தீங்கன்னா find the reminders when 70,004 and 778 is divided by 7 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம நார்மல் டிவிஷன் பண்ணுற மாதிரி பண்ணியும் ரிமைண்டர் கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்ம இந்த செக்ஷனில் பார்த்தது வந்து மாடுலர் அரித்மெட்டிக். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அதில் போகிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து A congruent to B mod n இதோட மீனிங்லாம் என்ன அப்படின்னு தெரியணும். நம்ம ஏற்கனவே வந்து இன்ட்ரோடக்ஷன் பிபிடியில் பார்த்துருக்கோம். ஸோ A congruent to B mod n அப்படின்னா ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும், A minus B is equal to Kn for some integer K. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த A minus B வந்து n-ஆல் டிவைட் ஆகும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஏயை n-ஆல் டிவைட் பண்ணோன்னா வர்ற ரிமைண்டர் தான் வந்து B. ஸோ இந்த கான்க்ருவன்ட் சிம்பிளுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் தான் வந்து நம்மளோட ரிமைண்டர். அதாவது இந்த ஏங்கிற நம்பரை நம்ம n-ஐ வச்சு டிவைட் பண்ணோன்னா நமக்கு வரப்போகிற ரிமைண்டர் தான் வந்து இங்கே B. ஸோ இதை வந்து நீங்கள் இந்த கான்க்ருவன்ட் சிம்பிளுக்கு அடுத்து இருக்கிற நம்பர் வந்து ரிமைண்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணி தான் வந்து இங்கே ரிமைண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா இந்த 70,004-ஐ டைரெக்டாக டிவைட் பண்ணாமல் 7-ஆல் எந்த க்ளோசஸ்ட் நம்பர் ஃபஸ்ட்டு டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 70,004-ஐ நம்ம எப்படி எழுதலாம்? 70,000 + 4ன்னு எழுதலாம். இந்த 70,000 கண்டிப்பாக 7-ஆல் டிவைட் ஆகும். ஸோ 70,000-ஐ நீங்கள் 7-ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா நமக்கு 10,000ன்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு 70,000-ஐ அந்த கான்க்ருவன்ஸ் மாடுலோ வச்சு எழுத போகிறோம். ஸோ 70,000 is congruent to ரிமைண்டர் என்ன வரும்? 70,000 வந்து 7-ஆல் ஃபுல்லாக டிவைட் ஆயிரும். ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 0 தான் வரும். ஸோ 0 mod 7. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளோட தியரம் 6-ஐ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ தியரம் 6-ல் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். A + or - C is congruent to B + or - C mod n. ஸோ ஏதாவது ஒரு இன்டீஜரை நம்ம லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தேவையான நம்பர் 70,004. ஸோ நான் 4ங்கிற நம்பரை லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ 70,000 + 4 is congruent to 0 + 4 mod 7. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ 70,004 is congruent to 4 mod 7. ஸோ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு 70,004-ஐ நம்ம 7-ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வரப்போகிற ஆன்சர் ரிமைண்டர் வந்து 4. ஸோ therefore the remainder when 70,004 is divided by 7 is 4. ஸோ 70,004-ஐ நம்ம 7-ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு வர ரிமைண்டர் வந்து 4. ஸோ இதை வந்து நம்ம நார்மல் டிவிஷனில் பண்ணோன்னா 70,004. ஸோ 7 1 is 7 0. ஸோ ஒவ்வொரு ஜீரோக்கும் இங்கே 0 போட்டுக்கோங்க. ரிமைண்டர் 4. ஸோ 7 × 10,000 70,000. ஸோ ரிமைண்டர் வந்து இங்கே 4 வந்திருக்கு. அதே ஆன்சர் தான் நமக்கு கான்க்ருவன்ஸில் பண்ணும்போதும் வந்திருக்கு. ஸோ இப்போது இதே மாதிரி நம்ம 778க்கு பண்ணலாம். ஸோ 778க்கு நியரஸ்ட் நம்பர் எது 7-ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ 778 கேன் பி ரிட்டன் ஆஸ் 777 + 1. இந்த 777 வந்து கண்டிப்பாக 7-ஆல் டிவைட் ஆகும். ஸோ டிவைட் பண்ணோன்னா 111. ஸோ இப்போது 777 is congruent to 0 mod 7. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 777
டேரெக்டாக 7ஆல் டிவைட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளோட ரிமைண்டர் வந்து 0 வரும். இப்போது எனக்கு 778 வேணும். ஸோ நான் இந்த சைடும் +1 ஆட் பண்ண போகிறேன். ஸோ 777 +1 is congruent to 0 + 1 mod 7. இப்போ ஆட் பண்ணோன்னா 778 is congruent to 1 mod 7. ஸோ இந்த சப்டிவிஷனோட ரிமைண்டர் பார்த்திங்கன்னா நமக்கு 1 வந்திருக்கு. ஸோ therefore the remainder when 778 divided by 7 is 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 778 7ஆல் டிவைட் பண்ணோன்னா 7 1 is 7, இந்த 7 7 1 is 7, இந்த 8 கீழே கொண்டு வந்தோன்னா 7 1 is 7 again, ரிமைண்டர் 1. ஸோ நார்மல் டிவிஷன்லேயும் நமக்கு 1 தான் ரிமைண்டர் வந்திருக்கு. கான்க்ருவன்ஸ் மாடலில் பண்ணும்போது நமக்கு 1 தான் ரிமைண்டர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிமைண்டர்ஸ் வென் டிவைடட் பை இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா நீங்கள் நார்மல் டிவிஷனும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை கான்க்ருவன்ஸ் மாடலில் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி கான்க்ருவன்ஸ் மாடலாகவே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆன்சர் செக் பண்ணும்போது நீங்கள் டிவிஷன் பண்ணி ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த கான்க்ருவன்ஸ் மாடலை வச்சு தான் இருக்கும். So example 2.12. Determine the value of D such that 15 is congruent to 3 mod D. So இங்கே பார்த்தீங்கன்னா 15 is congruent to 3 mod Dன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் A congruent to B mod Nனா நம்ம இந்த Aயை N வச்சு டிவைட் பண்ணும்போது நமக்கு B அப்படின்னு ரிமைண்டர் கிடைக்கணும். அதே மாதிரி இந்த 15ஐ ஏதோ ஒரு D வச்சு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் வந்து 3ன்னு கிடைக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஸோ A congruent to B mod Nனா நமக்கு ஃபார்முலா தெரியும். A minus B is equal to K into N. இந்த ஃபார்முலாவை இப்போ அப்படியே இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது வந்து A congruent to B mod N. ஸோ அப்படியே வந்து இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ A minus Bனா 15 minus 3. ஸோ 15 minus 3 is equal to K into K அப்படியே வச்சுக்கோங்க. Nக்கு பதிலாக நம்மக்கிட்ட D இருக்குது. ஸோ KD. K into D. ஸோ 15 minus 3 இங்கே வந்து for some integer K. ஸோ எப்போவுமே வந்து நம்ம நியூவாக ஒரு வேரியபிள் ஒரு லெட்டர் கொண்டு வரோம்னா அது வந்து என்ன அப்படிங்கிறத எப்போவுமே சைடில் எழுதிடணும். ஸோ நம்ம இங்கே புதுசாக K கொண்டு வந்திருக்கோம். அந்த K வந்து some integer K அப்படின்னு சொல்லி கமா போட்டு எழுதிடணும். இப்போது 15 minus 3 வந்து 12. ஸோ 12 is equal to K into D. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 10 is equal to 2 into 5 அப்படின்னு எழுதலாம். ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா A is equal to BQ plus R ஃபார்மேட்டில் இருக்குது. R வந்து 0. R வந்து 0னா என்ன அர்த்தம்? இந்த 2ஓ இல்லை 5ஓ 10ஐ வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். அதாவது எனக்கு இங்கே 12 is equal to KD ப்ளஸ் ஏதாவது ஒரு நம்பர் இருந்ததுன்னா எனக்கு வந்து ரிமைண்டர் இருக்குதுன்னு அர்த்தம். ஆனால் இங்கே வந்து எனக்கு 12 is equal to KD ப்ளஸ் எந்த ரிமைண்டருமே இல்லை. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் யூக்ளிட்ஸ் டிவிஷனில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ A is equal to BQ plus R. R வந்து இந்த இடத்துல 0. R 0னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே வந்து நமக்கு 12 is equal to KDன்னு இருக்குது. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா D வந்து 12 ஃபுல்லாக டிவைட் பண்ணுது அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ D divides 12. So this is of the form A is equal to BQ plus R. ஸோ இங்கே BQ plus Rனா R வந்து 0வாக இருந்ததுன்னா B வந்து Aயை டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே வந்து நம்ம Dயை 12 கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போது D divides 12னா என்ன அர்த்தம்? இந்த D வந்து இந்த 12ங்கிற நம்பரை ரிமைண்டர் 0 வர மாதிரி கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம்.
ஸோ அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் 12 கண்டுபிடிச்சா அந்த வேல்யூ தான் வந்து டியோட வேல்யூவாக இருக்கும். ஸோ த ஃபேக்டர்ஸ் இல்லைனா டிவைசர்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. த டிவைசர்ஸ் ஆஃப் 12 ஆர். ஸோ 12ஓட டிவைசர்ஸ் என்னெல்லாம் இருக்கும்? 12 கேன் பி ரிட்டன் அஸ் 1 into 12, 12 6 into 2ன்னு எழுதலாம், 12 4 into 3ன்னு எழுதலாம், அவ்வளோதான். ஸோ இப்போது த டிவைசர்ஸ் ஆஃப் 12 ஆர் 1 2 3 4 6 12. ஸோ இதுதான் வந்து 12ஓட டிவைசஸ். அதாவது இந்த டி இருக்கிற இடத்துல இந்த 6 நம்பர்ஸில் நீங்கள் எது போட்டாலுமே 12 வந்து அதை டிவைட் பண்ணும். அதுதான் வந்து மீனிங். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டியோட வேல்யூஸ் வந்து இந்த 6 நம்பர்ஸ்னு எழுதிடக்கூடாது. கொஸ்டினை வந்து ஒரு தடவை செக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா 15 congruent to 3 mod d. இந்த 3 என்ன? ரிமைண்டர். அதாவது இந்த 15ஐ டியால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ரிமைண்டர் தான் வந்து 3. ஸோ நமக்கு வந்து இப்போ 3 வந்து ரிமைண்டராக இருக்குது. ஸோ இந்த 3ஐ விட பெரிய நம்பரை வச்சு டிவைட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு ரிமைண்டர் வந்து 3 வரும். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 12 4ஆல் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டி வந்து இந்த 3ஐ விட பெரிய நம்பராக இருக்கணும். அதாவது டிவைசர் வந்து எப்போவுமே ரிமைண்டர் விட பெருசாக தான் இருக்கும். இது நம்ம ஏற்கனவே வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மால பார்த்துருக்கோம். ஸோ 3ஐ விட பெரிய நம்பர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம டியோட வேல்யூஸாக எடுக்கணும். ஸோ த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் டி ஆர். ஸோ இங்கே 3ஐ விட பெரிய நம்பர்ஸ் எதெல்லாம்? 4 6 12. ஸோ 4 6 12. நமக்கு இது ஏன் இப்படி எழுதுகிறோன்னா நமக்கு கண்டிஷன் தெரியும். டிவைசர் வந்து எப்போவுமே கிரேட்டர் தேன் ரிமைண்டராக இருக்கணும். ஸோ இங்கே 3 வந்து ரிமைண்டர், டி வந்து டிவைசர். ஸோ டிவைசர் ஷுட் பி கிரேட்டர் தேன் ரிமைண்டர். அதனால தான் நம்ம 3ஐ விட பெருசாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாமே டியோட வேல்யூஸாக எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து நம்மளை வேல்யூ ஆஃப் டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ த பாசிபிள் வேல்யூஸ் ஆஃப் டி ஆர் 4 6 12. இப்போ தேர்ட் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ இதில் 2.13 find the least positive value of x such that first subdivision பார்த்தீங்கன்னா 67 plus x is congruent to 1 mod 4. Second subdivision 98 is congruent to x plus 4 mod 5. So solution. இதில் first subdivision பார்த்தீங்கன்னா 67 plus x is congruent to 1 mod 4. ஸோ இதில் நம்ம எக்ஸுக்கு எந்த ஒரு சின்ன பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்தா அது வந்து 4ஆல் டிவைட் ஆகும்போது ரிமைண்டர் 1 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதாவது இந்த 67 + எக்ஸை நம்ம 4ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு ரிமைண்டர் 1 கிடைக்கணும். ஸோ இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு தெரியும் a congruent to b mod n-னா a minus b is equal to k into n. ஸோ இதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இது a, இது b, இது n. ஸோ a minus b. ஸோ இந்த 1-ஐ இந்த சைட் கொண்டு வந்துருங்க. 67 plus x minus 1 is equal to k into n. ஸோ n-க்கு பதிலாக 4 இருக்குது. ஸோ 4kன்னு வச்சுக்கோங்க. For some integer k. ஸோ இப்போ இந்த 67 minus 1 சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. 67 minus 1 66. ஸோ 66 plus x is equal to 4 into k. ஸோ நான் லாஸ்ட் சம்லேயே சொன்னேன் 12 is equal to kd அப்படின்னு வந்தது. ஸோ இதுவும் வந்து 12 is equal to kdனா a is equal to bq plus r, ரிமைண்டர் வந்து 0, d வந்து 12 டிவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே கான்செப்ட் தான் இங்கேயும். 66 plus x is equal to 4kன்னு இருக்குது. இந்த 66 plus xஐ ஏன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா a is equal to bq plus r. ஸோ இங்கேயும் ரிமைண்டர் வந்து 0. ஸோ என்ன அர்த்தம்னா
இந்த 4 வந்து இந்த 66 + x எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னு அர்த்தம், ரிமைண்டரே இல்லாமல். ஸோ இந்த 66 + x அப்படிங்கிறது வந்து 4 வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணுது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எக்ஸுக்கு பதிலாக எந்த ஒரு வேல்யூ போட்டால் அந்த 66 + x வந்து 4ஆல் கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகும் அப்படின்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த 66ஐ நீங்கள் 4ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 66 4. ஸோ 4 1 is 4, ரிமைண்டர் 2 6, 4 6 24, ரிமைண்டர் 2 வருது. ஆனால் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 66 + x = 4kனா 4 வந்து இந்த 66 + x எக்ஸாக்டாக டிவைட் பண்ணணும். ஸோ இந்த ரிமைண்டரை நம்ம இந்த எக்ஸுக்கு பதிலாக போட போகிறோம். ஸோ 66 + 8, 66 + 2 என்ன 68ன்னு வரும். ஸோ 68 = 4k. இப்போ இந்த 68 4ஆல் டிவைட் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ 68 4, 4 1 is 4, ரிமைண்டர் 2 8, 4 7s are 28 0. ஸோ இந்த 68ஐ 4 வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுது. ஸோ நம்ம எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டதால தான் நமக்கு 68 வந்திருக்கு. 4ஆல் டிவைட் ஆகுது. ஸோ நமக்கு இங்கே எக்ஸோட வேல்யூ வந்து 2. ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ எக்ஸுக்கு பதிலாக சின்ன நம்பர் 2 அது போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு 4ஆல் டிவைட் ஆகுது. ஸோ x is equal to 2. இந்த சம்மோட ஆன்சர் x is equal to 2. அதாவது இந்த 66 கூட எந்த ஒரு சின்ன நம்பரை ஆட் பண்ணோன்னா அது 4ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 66 + 2, 2 போட்டால் தான் வந்து நமக்கு 68 வருது. ஸோ இந்த 68 வந்து 4ஆல் கண்டிப்பாக டிவைட் ஆகுது. ஸோ எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 போட்டதால தான் அந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுது. ஸோ எக்ஸோட ஆன்சர் வந்து 2. ஸோ இதே மாதிரி தான் இப்போது நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 98 is congruent to x + 4 mod 5. So a congruent to b mod n, a minus b is equal to kn. அதே இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 98 minus x + 4 is equal to 5k for some integer k. ஸோ -x + 4 நீங்கள் போட்டுறாதீங்க, ஃபர்ஸ்ட்டு ப்ராக்கெட்டில் எழுதிட்டு அதுக்கப்புறமா சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ 98 - x - 4 is equal to 5k. 98 - 4 94. ஸோ 94 - x is equal to 5k. ஸோ இப்போது நம்ம லாஸ்ட் சப்டிவிஷனில் பண்ண மாதிரி இங்கே எந்த எக்ஸை 94லேருந்து மைனஸ் பண்ணோன்னா அது வந்து 5ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு இந்த 94ஐ 5ஆல் டிவைட் பண்ணி பாருங்கள். ஸோ 5 1 is 5, 4. ஸோ இந்த 4ஐ கீழே கொண்டு வந்தோன்னா 5 8s are 40, ரிமைண்டர் 4. ஸோ அப்போ இந்த ரிமைண்டரை இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம போட்டோன்னா என்ன வரும், 94 - 4, ஸோ 90 வரும். ஸோ 90 is equal to 5k. ஸோ 90 வந்து 0ல் முடியுது. ஸோ கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகும். ஸோ நம்ம எக்ஸுக்கு பதிலாக 4 போடும்போது நமக்கு அந்த நம்பர் வந்து 5ஆல் டிவைட் ஆகுது. ஸோ இங்கே ஆன்சர் பார்த்தீங்கன்னா the least positive value of x is 4. So therefore x is equal to 4. So xக்கு பதிலாக 4 போட்டால் தான் நமக்கு 90 கிடைக்குது. 90 கண்டிப்பாக 5ஆல் டிவைட் ஆகும், ஏன்னா 0ல் முடியுது. ஸோ நமக்கு செகண்ட் சப்டிவிஷனுக்கு எக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. இப்போது நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டும் வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இங்கே 2.14 solve 8x is congruent to 1 mod 11. ஸோ இங்கே வந்து சும்மா solve 8x is congruent to 1 mod 11 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சால்வ்னு கொடுத்துருக்கிறதால நம்ம இங்கே என்ன அன்னோன் வேல்யூ இருக்கோ அதுதான் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே வந்து x இருக்குது. ஸோ சால்வ் 8x congruent to 1 mod 11 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூஸ் என்னெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு again a congruent to b mod n னா a minus b is equal to kn. இதை வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 8x congruent to 1 mod 11. இந்த 1 இந்த சைட் கொண்டு வந்துருங்க.
So 8x minus 1 is equal to 11k for some integer k. So 8x minus 1 இதை நான் அப்படியே இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். So 8x minus 1 is equal to 11k. ஸோ இப்போது நமக்கு சால்வ் இப்படி கொடுத்துருக்கிறதால நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் தான் வேணும். ஸோ நம்ம எக்ஸை ஒரு சைடில் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இன்னொரு சைட் கொண்டு போயிடலாம். ஸோ இப்போது 8x is equal to இந்த ஒன்று இங்கே கொண்டு வந்துருங்க 11k + 1. நமக்கு எக்ஸோட வேல்யூ மட்டும்தான் வேணும். 8 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ அந்த சைட் போகும்போது டிவிஷன் ஆயிரும். ஸோ x is equal to 11k + 1 by 8. ஸோ இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இங்கே நமக்கு 2 அன்னோன் வேல்யூஸ் இருக்குது. ஒன்று எக்ஸு இன்னொன்று கே. ஆனால் இங்கே டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா பை 8ன்னு இருக்குது. நியூமரேட்டரில் 11k + 1ன்னு இருக்குது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா கே என்னெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கே என்னெல்லாம் வரும்னு ஷுவராக தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் என்னெல்லாம் வரும்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கேக்கு பதிலாக 1 2 3 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்படி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது கேக்கு பதிலாக நீங்கள் எந்த நம்பர் போடும்போது அந்த நியூமரேட்டர் வந்து 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். அந்த கே மட்டும்தான் நம்ம வந்து எடுக்கணும். ஃப்ராக்ஷனாக வர கேலாம் எடுக்கக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட்டு கே இஸ் ஈக்குவல் டு 1 போட்டு பாருங்கள். கே இஸ் ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா 11 × 1 11, 11 + 1 12. ஸோ 12/8 எக்ஸாக்டாக டிவைட் ஆகாது. ஸோ 1 எடுக்கக்கூடாது. கே ஈக்குவல் டு 2 போட்டிங்கன்னா 11 2s are 22, 22 + 1 23/8. இதுவும் வந்து டிவைட் ஆகாது. k equal to 3. So 33 + 1 34/8 டிவைட் ஆகாது. k is equal to 4 போட்டோன்னா 45/8 டிவைட் ஆகாது. k is equal to 5 போட்டோன்னா 55 + 1 56/8. ஸோ 8 7s are 56. ஸோ இதில் மட்டும் k is equal to 5 போடும்போது தான் நமக்கு டிவைட் ஆகுது. ஸோ 7 8s are 56. ஸோ 7 அப்படின்னு வந்து ஒரு நம்பர் கிடைக்குது. ஸோ 5 வச்சுக்கோங்க. இப்போது அகெயின் k is equal to 6 போட்டிங்கன்னா 66 + 1/8 67/8 அகெயின் டிவைட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வேல்யூஸ் வந்து டிவைட் ஆகாது. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு வேல்யூ வந்து 8ஆல் டிவைட் ஆயிரும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்ம ஃபர்ஸ்ட் வேல்யூ கேக்கு பதிலாக என்ன போட்டால் அது 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த 5 கூட +8 +8 +8 நம்ம வந்து ஆட் பண்ணிகிட்டே வரணும். அப்படின்னா வந்து கேக்கு பதிலாக என்ன வேல்யூஸ்லாம் போட்டால் நமக்கு அது 8ஆல் டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா k is equal to 5. ஸோ இப்போ இந்த 5 கூட +8 பண்ணிக்கோங்க. 8 + 5 13ன்னு வரும். ஸோ செகண்டு நீங்கள் k is equal to 13 போட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த நம்பர் வந்து 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு 13 + 8 பண்ணிக்கோங்க. 13 + 8 21, திருப்பி 21 + 8 29. ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஸோ கேக்கு பதிலாக நீங்கள் 5 13 21 29 இந்த மாதிரி வேல்யூஸ் போடும்போது மட்டும்தான் நம்மளோட நியூமரேட்டர் 8ஆல் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் காட்டியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 6 7 12 வரை போட்டு பார்க்கலாம். ஸோ 13 நீங்கள் போடும்போது கண்டிப்பாக 8ஆல் அது வந்து டிவைட் ஆயிரும். ஸோ இப்போது நம்ம கேயோட வேல்யூஸ் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இதை ஆன்சராக எழுதிடக்கூடாது. நமக்கு அவங்க கேட்டது எக்ஸோட வேல்யூ சால்வ் 8xன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கொஸ்டினில் இருக்கிற அன்னோன் வந்து எக்ஸ் தான். ஸோ நம்ம அந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ்லாம் வரும்னு தான் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மக்கிட்ட ஏற்கனவே x is equal to 11k + 1/8 அப்படின்னு வந்து ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷனில் நம்ம கண்டுபிடிச்ச k வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து k is equal to 5 போட்டிருக்கோம் இங்கே தான். ஸோ k is equal to 5 போடும்போது x is equal to 7ன்னு கிடச்சிருக்கு. அதே மாதிரி k is equal to 13 போட்டு பாருங்கள். 13 போடும்போது x is equal to 144/8. ஆன்சர் வந்து 18ன்னு வருது. k is equal to 21 போட்டிங்கன்னா x is equal to 232/8 29ன்னு கிடைக்குது. k is equal to 29 போட்டிங்கன்னா x is equal to 320/8 40. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ therefore the solutions are 7 18 29 40 etc. ஸோ இங்கே வந்து நீங்கள் இதை எக்ஸ் வேல்யூஸ் ஆர் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். 7 18 29 40. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, இந்த ஃபார்முலாவில் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு
ஃபர்ஸ்ட்டு கே வேல்யூஸை ஸ்பெசிஃபிக்காக கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். கே வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கே வேல்யூஸ் எக்ஸாக்டாக கேக்கு எந்த வேல்யூஸ் போட்டால் நியூமரேட்டர் வந்து 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட்டு இந்த கே வேல்யூஸை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ கே வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது அவ்வளோ டஃப் கிடையாது. ஃபர்ஸ்ட்டு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது கூட நீங்கள் +8 ஆட் பண்ணிங்கன்னா செகண்ட் வேல்யூ கிடச்சிரும். அந்த செகண்ட் வேல்யூ கூட +8 போட்டிங்கன்னா தேர்ட் வேல்யூ கிடச்சிரும். ஸோ ஒரு 4 வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த 4 வேல்யூஸுமே நம்மளோட x is equal to இந்த ஈக்குவேஷன் இருக்குது இல்லையா, இதில் கே வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு எக்ஸோட வேல்யூஸ் கிடச்சிரும். ஸோ எக்ஸோட வேல்யூஸாக நம்ம 8ஆல் டிவைட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஆன்சர் கிடைக்குதுல்ல, அதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டினோட ஆன்சர். அதாவது சால்வ் 8x அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அந்த எக்ஸோட ஆன்சர்ஸ் வந்து 7, 18, 29, 40. இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இதோட வந்து ஃபர்ஸ்ட் 4 எக்ஸாம்பிள் சம்ஸ் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.